Hello guys, வணக்கம். இது நம்ம பேஷன் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே சஃப்ரான் க்ரீம் ரிவ்யூ பற்றி போட்டுட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம்? இது நைட் க்ரீமா, டே க்ரீமா? இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, வேணாமா? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது? இது சைடு எஃபெக்ட் வருமா? அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சஃப்ரான் க்ரீம் வந்து கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கெமிக்கல் ஃப்ரீனா ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இவங்க யூஸ் பண்ணல. இதில் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ண கிடையாது. விட்டமின் இ, ஃபேர்னஸ் ஏஜென்ட், சஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், டெரிக் ஆசிட், அக்வா இந்த மாதிரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும், ப்ளஸ் வந்து உங்கள் ஸ்கின்னோட கலரை நல்லா பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இன்னும் அந்த ரிவ்யூ இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் இதை வச்சு ஃபேஸ் பேக் போடலாமா, இதை வச்சு ஃபேஸ் பேக் போட முடியுமா, இது ஃபேஸ் பேக் போட்டால் நல்லா இருக்குமா? இப்போ நம்ம வந்து வெளியே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த டைம்லாம் நம்மளால் ஃபேஷியலோ இல்லை ஃபேஸ் பேக்கோ அப்படி போட முடியாது. அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த க்ரீமை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ரீமில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த க்ரீமில் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி எதுவும் போட தேவையில்ல. க்ரீமை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக க்ரீம் போட்டால் சேராது அந்த மாதிரி பயப்படுறவங்க ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சமாக ஒரு தின் லேயராக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக இப்படி மேல் நோக்கி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணு கீழேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் காஞ்சிரும். ஒரு சில இடத்துல காயாமல் இருந்தாலும் பரவாயில்ல. 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாஷ் பண்ணோடனே ஃபேஸ் வந்து ரொம்ப அந்த இது பலவலன்னு இருக்கும். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நார்மலாக இருந்ததை விட இது ஒரு டோன் வந்து நல்லா பிரைட்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயாச்சும் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அந்த மாதிரி 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு டைம் வச்சு சும்மா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கழுவி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிடலாலும் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீம் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிம்பிள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கமெண்ட் வந்து இதை பற்றியே கேட்டிருந்தாங்க. ஸோ பிம்பிள் வருமானா வந்ததில்லை இது வரைக்கும். இது யூஸ் பண்ணி வந்தது கிடையாது. வேறு க்ரீம் ஏதாச்சும் யூஸ் பண்ணாலோ இல்லை சோப்பு மாற்றி போட்டால் அந்த மாதிரி டைமில் வேணால் பிம்பிள் வந்திருக்கு. ஆனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு பிம்பிள் வந்ததில்லை. இன்னும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்புறம் இன்னும் நிறைய சைடு நான் கமெண்ட் பார்த்துருக்கேன். இது நெகட்டிவாக அதிகமாக யாரும் சொன்னதே இல்லை. ப்ளஸ்ஸாக தான் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா குட் ரிசல்ட் தருது அந்த மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 10% யாராச்சும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது செட் ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து எனக்கு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணால் பிம்பிள் வந்துடும், இல்லை எனக்கு அலர்ஜி, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு இருக்கவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 2 டேஸ் வந்து போட்டு பாருங்கள். பிம்பிள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்து எல்லாம் உங்களுக்கு எதுவும் எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு சில்னஸ் தான் கொடுக்கும். ஃபேஸ் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். ப்ளஸ் எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது. ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எரிச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொருத்தங்க சைடு எஃபெக்ட் இருக்கா,
சைடு எஃபெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் ஆர்கானிக் டைப் க்ரீம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் சைடு எஃபெக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. ஃபேர் லவ்லி பான்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு விட்டால் பிம்பிள் வரும். ஆனால் இந்த க்ரீம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நான் யூஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சைடு எஃபெக்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்கின் பிளாக் ஆகிடுமா, பழைய கலருக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்கின் லைட், ஸ்கின் சைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், அப்படி பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதை விட்டோனையுமே பிளாக் ஸ்கின் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப பிளாக் ஆயிரும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்ப பிளாக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு மோசமாக ஆகாது. ப்ளஸ் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி க்ரீம் தான். ஸோ இதை நிறுத்திட்டா உங்களுக்கு ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப பிளாக் ஆகிறதோ இல்லை உங்களோட பேக் டு ஸ்கின் உங்களோட ஸ்கின்க்கு போகிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இதை போட்டுட்டு பவுட்ரு போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம் தான். ஸோ நீங்கள் இந்த க்ரீம் போட்டு பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வெளியே போகும்போது மட்டும் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது பவுட்ரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து பவுட்ரு வந்து அப்படியே அடைச்சிக்கும். ஸோ பவுட்ரு வந்து மேக்ஸிமம் நீங்கள் குறைச்சிக்கலாம். வெளியே போகிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் காம்பேக்ட் இல்லைனா பான்ஸ் பவுடர் இந்த மாதிரி இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த க்ரீம் வந்து நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கும் இது யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா தான் இருக்குது. சோப் போட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ எதுனாலும் போட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது பிம்பிள் போகுமா, பிம்பிள் மார்க் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு பிம்பிள் மார்க்கை வேணால் குறைக்கும், பிம்பிளை வந்து அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணாது. நீங்கள் பிம்பிள் ரெடியூஸ் ஆகணும்னா அதுக்கு ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுங்க. பிம்பிள் அந்த மார்க்கு அப்புறம் இந்த தழும்பு பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வேணால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் அது ரெடியூஸ் ஆகும். அடுத்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த க்ரீம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே ஈஸியாக கிடைக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா டோட்டல் காம்போவாக தான் வாங்க முடியும். இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா ஒன்று மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கிட்ட இது யூஸ் பண்ணலாம், நல்ல க்ரீம் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணோனையுமே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது வேணாம், நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா விட்டுருங்க. இது டே க்ரீமா நைட் க்ரீமா? நார்மலான ஒரு ஃபேர்னஸ் க்ரீம். இதில் வந்து டே க்ரீமோ இல்லை நைட் க்ரீமோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. நார்மலாக ஒரு ஃபேர்னஸ் க்ரீம். இதை நீங்கள் டேலியும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். நைட் வந்து நார்மலாக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக எப்பயும் போல் க்ரீம் மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். மார்னிங் வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் நைட் ஆச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா? நியூ பார்ன் பேபிக்கு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜான்சஸில் கொடுக்கறதே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா குழந்தைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதில் எப்படி தான் இருந்தாலுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேணவே வேணாம். குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு இந்த பச்சைப்பயிறு, கடல மாவு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று தேங்காய் தேய்ச்சி விடுங்க. க்ரீமெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இது பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா? பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சில்னஸாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும். ப்ளஸ் அவங்களோட ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ரிசல்ட் தெரியும். வெளியே போகும்போது போடலாமா? வெளியே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் போட்டு போகலாம். இந்த க்ரீம் போட்டுட்டு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 3 ஹார்ஸ் வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆயிலி இருக்க மாதிரி இருக்கும். அது எப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஈரப்பதத்தை அப்படியே வச்சுருக்கும். அதனால தான் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகுமே தவிர உங்களுக்கு பிளாக் எல்லாம் ஆகாது.
ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகாது இந்த க்ரீம் போட்டிங்கன்னா. எதுக்கும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த க்ரீம் போட்டுட்டு போகலாம். நைட் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் நைட் க்ரீம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நைட் க்ரீமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா ஒரு 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலவே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? இது நீங்கள் 1 month ஆச்சு தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் உங்கள் ஸ்கின் டோனில் ஒரு டோன் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் 1 month ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு 1 week யூஸ் பண்ணலான்னா இதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கமெண்ட் பண்ண 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து கோல்டு பெஸ்ட்டா இல்லை ரெட்டு பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோல்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து கோல்டுனா சஃப்ரானும் கோல்டும் கலந்தது. இது வந்து சஃப்ரான் மட்டுமே. எனக்கு சஃப்ரான் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஃப்ரான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கோல்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஃபீடிங் மதர்ஸ் யூஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் ஃபீடிங் மதர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பேபிக்கோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் டெய்லி 2 time or 1 time தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் போட்டால் ஒயிட் ஆகலாமா? நம்ம நேச்சுரல் கலரை தான் இது வெளியே கொண்டு வரும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஸ்கின் வந்து வெளியே பொல்யூஷனுக்கோ இல்லை சன் டேன் ஆகியோ ரொம்ப பிளாக்காக இருக்கும். அந்த ஸ்கின்னை தான் இது வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் கலரை இது கொண்டு வரும். அதுதான் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அதை விட்டுட்டு ரொம்ப உங்களோட கலர்லேருந்து ரொம்பலாம் ஒயிட் ஆக்காது. இந்த க்ரீம் நல்லா பிரைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களோட டவுட்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் சில டவுட்ஸ் இருக்கும், ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த க்ரீம் வந்து நீங்கள் டே க்ரீமாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதன் அடுத்து வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் எப்பயும் போலவே யூஸ் பண்ணிக்கலாம். டே அண்ட் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலான்னு ஓகே கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ரிவ்யூ பற்றி ஏதோ போடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இது யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.